கீழடி அகழாய்வு விவகாரம் தொடர்பாக திமுக எம்எல்ஏ எழிலன் சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புள்ளியியல் ஆய்வு பண்ணாங்க. அந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் 3 ஃபேஸஸில் நடந்தது. அந்த 3 ஃபேஸஸில் நடந்தபோது 2014, 15, 2015, 16, 2016 முடியும் வாக்கில் உடனே ஏஎஸ்ஐ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அந்த ஆய்வை நிறுத்திக்கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. பிறகு அந்த ஆய்வை மூடணும்னு சொல்கிறாங்க. ஒரு தனியார் நிலத்தை எடுத்து பண்ணுறதுனால அது பாதிப்பாவது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு நடக்குதுன்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியை ஏஎஸ்ஐ நிறுத்துகிறாங்க. இதை நிறுத்த உடனே அமர்நாத் அவர்கள் அசாமுக்கு மாற்றப்படுகிறார். அந்த சூழல் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு பெரிய அறிக்கை விடுறார். ஏன்னா கீழடி நாகரிகத்துக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு அடிப்படையை கீழடியோட ஆய்வுகள் கொண்டு வருது. இது வரலாற்றை இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு சொன்ன வரலாறு, பொய்க்கதைகள், புரட்டுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த இந்திய துணைக்கண்டத்தின் தொடக்கம், இந்த தமிழ்நாட்டின் தென்னகத்தின் தொடக்கம் திராவிட தன்மையோட சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் அறிக்கை விட்டார் முத்தமிழின் கலைஞர். பிறகு அந்த கீழடி ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் போது, அமர்நாத் மேற்பார்வை நடக்கும் போதே நம்மளோட அமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசன் அவர்கள், அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் கீழடி ஆய்வுக்கே சென்றாங்க. அப்போ ஏஎஸ்ஐ நடத்தும் போதே. பிறகு இந்த நிலை ஏஎஸ்ஐ எடுத்த உடனே உயர்நீதிமன்றத்தில் நம்ம வழக்கறிஞர் தோழர் கனிமொழி அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு என்னன்னா, வரலாற்று சிறப்புமிக்க அந்த வழக்கு. அதுக்கு நான் தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் எதற்காக இவ்வளோ ஆய்வுகளை நடுவில் நிறுத்துறீங்க என்று ஏஎஸ்ஐயை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அப்போ அதிமுக சிஎஸ்க்கு சீஃப் செக்ரட்டரிக்கு கேட்டிருக்காங்க ரெஸ்பாண்டண்ட்டாக. அப்போ சீஃப் செக்ரட்டரி அதிமுக அரசு சார்பால் ஒன்றிய அரசில் அடிப்படையில் தான் இது அகழ்வாராய்ச்சி நடக்குது, இதனால் எங்களுக்கு பெரிய கருத்துக்கள் இல்லை மாதிரியான நிலைப்பாடு எடுத்த பிற்பாடு இப்போ பல்வேறு அரசியல் தலைமைகள், அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தமிழ் பற்றாளர்களோட குரல் எழுப்பின பிற்பாடு அதிமுக என்ன சொல்கிறாங்க, திருப்பியும் இன்னொரு அஃபிடவிட் சப்மிட் பண்ணி நாங்கள் இதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கனிமொழி மதி அவர்களின் வழக்கு ரொம்ப தெளிவான வழக்கு. அந்த தீர்ப்பு 3 தெளிவான தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அகழ ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும். 1, மைசூரில் இருந்தப்பட்ட பொருட்கள் மறுபடியும் மதுரைக்கு கொண்டு வர வேண்டும். சிவகங்கை மாவட்டத்துக்கு தாண்டக்கூடாது. ஏன்னா அகழ்வாராய்ச்சியில் கிட்டத்தட்ட 13,000 அகழ்வாராய்ச்சி உள்ள பொருட்கள் கணக்கீடு செஞ்சு அவங்க கொடுத்துருக்காங்க. பிறகு இதை பாதுகாக்க ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற நிலையை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்போ உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதிமுக அரசே அவங்க நிலையை கொண்டு வராங்க. இன்னொரு அடிப்படை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் நம்ம ஆட்சி ஏற்பட்ட பின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழடியில் அகார் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பூனே அங்கே என்ன அமைச்சிருக்காங்கன்னா, நீர்த்தன்மை, இந்த டெரகோட்டாவோட நீர்த்தன்மை, டெரகோட்டா பற்றியான ஆய்வு அமைச்சிருக்காங்க. ஃபீல்டு மியூசியம் சிகாகோ, அப்புறம் ஐஐடி காந்தி நகருக்கு கிளாஸ் அனாலிசிஸ் அமைச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பிசா இட்டாலியில் செராமிக் ஸ்டடீஸ்க்கு அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் இந்த சின்ன சின்ன விலங்கியல், தாவரியல் வந்த பொருட்களை கணக்கீடு சொல்லி அதுக்கு ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. டெக்கான் காலேஜ் அங்கே இந்த மாதிரி கண்டெடுக்கிற எலும்புகள், அப்போது இருக்கிற விலங்கியல், மனித எலும்புகள்லாம் ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. லிவர்பூல் யூனிவர்சிட்டிக்கு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அமைச்சிருக்காங்க. நம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் மரபணுக்கள் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூரில் பீட்ஸ், அதாவது மணிகள், அது ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச்சில் இந்த பண்ண கற்கள், அதுக்கப்புறம் கருவிகள் பற்றியான ஆய்வை கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடீஸை முதல் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக நம்மளோட கீழடி ஆய்வை பற்றி வெளிக்கொண்டவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் வெளிக்கொண்டு வரார். அந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடி என்னன்னா, ஒரு உயிர் இறந்த பிற்பாடு அந்த உடம்புல இருக்க டீகே பண்ணுற கார்பன் அளவுகோலை மெஷர் பண்ணி
அதை கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய அளவு முறையை வந்து நம்ம கொண்டு வந்த நிலைமையை வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம். இத்தனை ஆய்வுகள் பண்ணி உலகத்திலே நீங்களாம் போயிருப்பீங்க, உலகத்திலே தமிழ்நாட்டில் ஏன் ஏசியாவிலே கீழடிக்கான சர்வதேச தளத்தில் உலக ஆய்வாளர்கள் தொழில் ஆய்வாளர்கள் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தை வந்து கீழடியில் கொண்டு வந்திருக்காங்க. வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, அதில் வந்து கூறுகள் என்ன, அந்த கால தமிழர்கள் எவ்வளோ தொன்மையாக இருந்திருக்காங்கன்னு அருங்காட்சியகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். வெறும் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பற்றி ஒரு தவறான தகவல் வந்து அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் வந்து 55 லட்சம் நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கோம்னு சொன்னார். இன்றைக்கி மொஃபாயார்கள் என்ன சொன்னார், 105 கோடி நாங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷனுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பட்டறை பரமதூர் என்ற ஊரில் வந்து 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க.